வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் சீசன் 8ல பிக் பாஸ் சீசன் 8ல இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. அந்த 3வது ப்ரோமோல மறுபடியும் அந்த சோறு சண்டை ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஷாஜனா, அந்த அன்சிதாவுக்கும் அந்த சாப்பாடு சண்டை தான் வந்துச்சு. அந்த சம்மந்தி சண்டை. அந்த சண்டையவே அந்த வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி சார் கேட்டு, "என்ன சண்டை? எதனால வந்துச்சு? சாப்பாடு. ஏன் இப்படி? பாய்ஸ் டீம் அப்படி கவனிச்சுட்டாங்க. அழுகுற என்னம்மா நான் பசி சாங்காது" அப்படின்னு சொல்லிட்டு ஷாஜனா அவர்கள் நிறைய சொல்லியிருந்தாங்க. விஜய் சேதுபதி சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. அங்கவே கதறி கதறி அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்ப அன்சிதாவிட்ட கேட்கும்போது அவங்க தரப்பு நியாயத்தை வேற எடுத்து வச்சிருந்தாங்க. இப்ப அன்சிதா அவங்களுக்கே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டாங்க. ஸோ முத்துக்குமரன் பாத்துட்டீங்கன்னா, அந்த தட்டுல பாத்தீங்கன்னா எச்சி சாப்பாடு எடுத்து வச்சாப்புல அந்த வீடியோ கிளிப்பிங்லாம் போட்டு எச்சி சோறு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா பரவிட்டு இருக்கு. ஸோ ப்ரோமோலயும் அதை தான் பாத்தீங்கன்னா காட்டுறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா, சாப்பிடுற டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க உள்ளுக்கு எல்லாமே வெளியில இருந்திருக்காங்க. அப்போ பாத்துட்டீங்கன்னா அவங்களுக்கான சாப்பாடை எடுத்து வைக்கல. அதனால பாத்தீங்கன்னா திருப்பி அவங்க உள்ளுக்கு நான் சாப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆகா இவரை மறந்துட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமார் அவர்கள் பாத்துட்டீங்கன்னா அந்த பவுல்ல எடுத்து வச்சதா சொல்லி அந்த சாப்பாடை கொண்டு போய் கொடுக்கும்போது, இல்ல இந்த சாப்பாடு எனக்கு வேணாம், நீங்க மறந்துட்டீங்க, நீங்க நீங்க எனக்கு மறந்துட்டு எனக்கு சாப்பாடு கொடுக்காம நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபைட் பண்ணும்போது கூட எல்லாம் எடுத்து சொல்றாங்க, இல்ல அந்த பவுல்ல இருந்தாமே எடுத்து கொடுக்குறேன், இல்ல எங்க இருந்து வந்துச்சு எனக்கு தெரியும், அந்த சாப்பாடு எனக்கு வேணாம், இன்னைக்கு நான் சாப்பிட்டேன் அப்படின்னா நாளைக்கு இதே தான் பண்ணுவீங்க. ஆனா இன்னைக்கு நான் சாப்பிடாம போனேன் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிட்டு நாளைக்கு இந்த தப்ப பண்ண மாட்டீங்க, எனக்கு சாப்பாடு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சிதா ஃபைட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுல பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்காரு. அது எச்சி சாப்பாடு எடுத்து வச்சிருக்காரு அப்படிங்கிறப்பல பார்த்தீங்கன்னா வெளியில ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே அந்த எச்சி சாப்பாடை எடுத்து வச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா அவங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த தட்டுல போட்டதுக்கு அப்புறம் அந்த சாப்பாடு எடுத்து வச்சிருக்கலாம்ல. சோ ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பிங்க பார்த்துட்டு இல்ல அவங்க சாப்பிட்ட அந்த எச்சி சாப்பாடு எடுத்து வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க. தமிழ்ல கூட எல்லாம் வச்சு நிறைய பேசிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. இருந்தாலும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, முத்துக்குமரன் அவர்கள் நாமினேஷன் லிஸ்ட்ல வரும்போது அன்சிதா பேரை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க நாமினேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால பார்த்தா முத்துக்குமார் வேணும்னு தான் அப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. முத்துக்குமரன் எதா இருந்தாலும் டைரக்டா பேசக்கூடிய ஒரு நபர். அவர் இப்படி பண்ணிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்புல சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சோ மறுபடியும் இந்த வாரமும் அந்த சாப்பாடு சண்டையை தான் கொண்டாடணுமா, வேற கண்டென்ட் இல்லையா அப்படிங்கிறப்பலையும் சோசியல் மீடியால கேட்டுட்டு இருக்காங்க. இதை அந்த வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி சார் கேட்காம இருக்கணும் அப்படிங்கிறப்பலையும் சொல்றாங்க. ஏன்னா இதை கேட்க போய் இது ஒரு பெரிய பூகம்பமா வெடிக்க ஆரம்பிச்சு ஆக மொத்தத்துல இந்த வார கண்டென்ட் அந்த சோத்திலே கொண்டு போய் முடிச்சுறாங்க போல தெரியுது. சோ அந்த மாதிரி இல்லாம புதுசு புதுசா கண்டென்ட் கொடுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா அவளோட கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.